ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இப்ப பெரிய ஹாட் நியூஸ் என்ன போயிட்டுருக்குன்னா, நம்ம இர்ஃபான் வியூ யூடியூப் செலிபிரிட்டி இருக்கார்ல, அவருக்கு நானும் சப்ஸ்கிரைபர் தான். அவரு ரீசென்ட்டா அவருக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு அந்த ஜெண்டர ரிவீல் பண்ணிட்டாரு. அது மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அவரும் துபாய் போயிருந்தாரு ஒய்ஃப் கூட. அங்க போய் டாக்டர்லாம் பார்த்து எனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல தான் அந்த ரூல்ஸ் இருக்கு. அங்க வெளிநாட்டுல பிரச்சனை கிடையாது. ஆனா தலைவன் எங்க மாட்டுனான்னா, இங்க இந்தியாவுக்கு இங்க ஒரு பார்ட்டி வச்சு, அது இன்டர்நெட்ல வேற போட்டிருக்காரு. அதுக்கு நம்ம இந்த பிக் பாஸ் மாயாலாம் போயிருக்கு. சரி அத விடுங்க. அத பத்தி பேச வேணாம். அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க. இப்ப இவருக்கு தண்டனை கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்ற இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஐயோ! பாவம், இது தேவையில்லாத மேட்டர்ல மாட்டிக்கிட்டாரு. கண்ணு பட்டுடுச்சு போல. முதல்ல நம்ம இந்த சட்டம் எதுக்கு வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு 20, 30, 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, பொம்பளை குழந்த பிறந்தா அதை சாவடிக்கிற பழக்கம் நம்ம ஊரில் இருந்தது. அதை ஏதோ ஒரு அவமானம் மாரி பார்த்தாங்க. அதனால தான் அந்த சட்டத்தையே கள்ளிப்பால்லாம் வச்சு கொலை பண்ணுவாங்களே, நீங்கள் படுத்திருப்பீங்க. கருத்தம்மா படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனால தான் ரிவீல் பண்ணவே கூடாது. ரிவீல் பண்ணால் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் என்ன தப்புன்னா, அவர் வெளிநாட்டில் பண்ணது தப்பு கிடையாது இர்ஃபான். ஆனால் அவர் ஒய்ஃபை தூண்டி விட்டு இதை நம்ம தெரிஞ்சுப்போன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒரு தண்டனை. அதே மாதிரி இப்போ இங்கே இதை எல்லாருக்கும் இன்டர்நெட்லாம் தெரிவிக்கிறார் பார்த்தீங்களா, அவங்கள வச்சுக்காமல் அது அங்கே மிகப்பெரிய தவறுங்க. இந்த மாதிரி பண்ணவே கூடாது. இது எப்போவுமே பண்ணக்கூடாது. குழந்தைக்கு இது ஒரு பெரிய பெரிய சட்டங்க. ஸோ இதனால் மாட்டிக்கிட்டாரு. என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. இவர் உண்மையிலே மிகப்பெரிய க்ரோத் வருது. இவர் மேலே நிறைய கண்ணு படுது, நிறைய பொறாமைகள் இருக்குது. நல்லா தெரியும். ரீசெண்டாக கூட அந்த கார் ஆக்சிடென்ட் விஷயத்தில் அவர் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இர்ஃபான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் என்னோட ஒப்பீனியனு. ஏன்னா எப்படா ஒருத்தனை கீழே சரிச்சு விட்றது அப்படின்றது தான் இந்த காலத்தில் இருப்பாங்க. பட் அதுக்காக இந்த விஷயத்தை நான் அவரை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல வரல. சட்டம் தன் கடமையை செய்யும். இதுக்கு தண்டனை கிடைச்சா கிட்டத்தட்ட 3 வருஷம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் கிடைக்காதுங்க. அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இனிமேல் தான் அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. யூடியூப் வியூஸ்க்காக சும்மா என்னத்தை வேணால் போடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சட்டங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ரொம்ப டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போயுமே நம்ம ஒரு இடத்துக்கு மேலே உயர உயர நிறைய எதிரிகளும் உண்டாவாங்க. ஸோ அதுதாங்க. நீங்கள் இர்ஃபான் மியோட ஃபேன்ஸா இல்லை எதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஒப்பீனியனை இதில் சொல்லுங்கள். அதே மாதிரி என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.